உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை நீங்கள் பல காதல் கதைகளை கேட்டிருப்பீர்கள். அவற்றில் சில கதைகள் புத்தகங்களாகவும் திரைப்படங்களாகவும் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் தனது ஆங்கிலேய காதலிக்காக அனைத்தையும் உதறி தள்ளிய இந்திய அரசரின் காதல் கதை உங்களுக்கு தெரியுமா? 1900 காலகட்டத்தில் தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தை ஆட்சி செய்தவர் ராஜமார்த்தாண்ட தொண்டியன் பகதூர். ஆஸ்திரேலிய பெண்ணை காதலித்த இவர் அவருக்காக தனது அரச வாழ்க்கையை உதறி தள்ளினார். அவரது காதல் உண்மையான காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. அரசர் ராஜமார்த்தாண்டன் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றபோது அங்கு மோலி பிங் என்ற அழகிய ஆங்கிலேய பெண்ணை சந்தித்தார். அந்த பெண்ணை பார்த்த நொடியிலே அவள் மீது காதல் கொண்டார். அதனைத் தொடர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் அவர்களின் திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. அதையெல்லாம் பெரிதும் பொருட்படுத்தாத அரசர் தனது காதலில் உறுதியாக இருந்தார். அப்போது இந்தியாவை பிரிட்டிஷ் ஆண்டு வந்ததால் ஆங்கிலேய பெண்ணை ஒரு இந்தியர் திருமணம் செய்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பமில்லை. அரசர் ராஜமார்த்தாண்டன் மோலி பிங்கை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தினர். மாறாக அவர் திருமணம் செய்து கொண்டால் தனது அரசர் பதவியை துறக்க வேண்டும் என்றும் அவர்கள் நிர்பந்தம் விதித்தனர். அரச வாழ்க்கை சொத்துக்கள் அனைத்திற்கும் மேலாக தனது காதலை நேசித்த அரசர் தனது அரச வாழ்க்கையை துறந்து புதுக்கோட்டையில் திருமணம் செய்து கொண்டார். அவர்களின் திருமண பத்திரிகை அச்சிடுவதற்கு கூட கடும் எதிர்ப்பு எழுந்தது. இவை அனைத்தையும் கடந்து மோலியை கரம் பிடித்தார் அரசர். என்னதான் அரசர் திருமணம் செய்து கொண்டாலும் அவர்கள் திருமணத்திற்கான எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. இதன் காரணமாக அரசர் தன் மனைவியுடன் ஆஸ்திரேலியாவில் வசித்தார். அங்குதான் அவர்களுக்கு முதல் குழந்தையும் பிறந்தது. முன்னதாக மோலி பிங் கர்ப்பமாக இருந்தபோது அவரது உணவில் விஷம் கலக்கப்பட்டது. இது பிரிட்ஷரின் சதியாகத்தான் இருக்கும் என கூறப்பட்டது. பின்னர் 1920 தனது மனைவி மற்றும் மகனுடன் அரசர் பிரான்சில் வசித்து வந்தார். அங்கும் அவர் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து 1928 அரசர் உயிரிழந்தார். தனது கணவரின் உடலை புதுக்கோட்டையில் தகனம் செய்ய மோலி விரும்பினார். ஆனால் பிரிட்டிஷ் அதற்கு அனுமதி மறுக்கவே அவரது உடல் இந்து முறைப்படி லண்டனில் தகனம் செய்யப்பட்டது.